ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம்மேட் பீஸா எப்படி செய்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் போல் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அண்ட் 2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். இதுக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பேக்கிங் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸா செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பிசைகிறது தான். நீங்கள் இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்குலாம் நீங்கள் பிசைவேனா கையில் ஒற்ற அளவுக்கு அந்த ஸ்டிக்கியான ஸ்டேஜில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுதான் பீஸா செய்கிறதுக்கான கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒற்ற அளவுக்கு இருக்கா, இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி மேட்டில் வந்து லைட்டாக மைதா மாவு தூவிட்டு அது மேலே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த கிச்சன் அந்த ஸ்லாப்பில் கூட நீங்கள் வந்து போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அப்போ தான் உங்களோட பீஸாவோட பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் பிசைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை வந்து லைட்டாக நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பீஸா ட்ரே இருந்தால் அதில் கூட வந்து லைட்டாக கீழே மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கை வச்சே லைட்டாக அழுத்தி எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகணும். ஸோ அந்தளவுக்கு வந்து லைட்டாக கை வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளேட்டில் வந்து ஃபுல் பண்ணிவிட்டேன். அந்த ஓரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து தடியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற பீஸெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த சைட்லலாம் கொஞ்சம் தடியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம அவனில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பீஸா பேஸ் வந்து ஈவனாக பேக் ஆகும். இப்போ நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம வச்சு பேக் பண்ண போகிறோம். 200 டிகிரி செல்சியஸில் நான் 15 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸ் கூட போதும். அப்போ தான் நம்ம பீஸா பேஸ் வந்து நல்லா வந்து பேக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லைட்டாக வந்து அந்த மேலே பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் மொசரேலா சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சீஸை நான் இது மேலே வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ சிக்கன் பீஸா வேணும் அப்படின்னா சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெஜ் பீஸாவே போதும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணுமோ அந்த டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா நார்மலாக பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனியனுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து குடை மிளகா இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாமே இந்த டாப்பிங்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம அதே அவனில் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு தென் வந்து நான் எக்ஸ்ட்ரா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் டொமேட்டோ ஆனியன் இதெல்லாம் வச்சு இன்னொரு தடவை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம கடையில் போய் பீஸா வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் நம்மளே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சீஸ் பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைட்லலாம் சீஸியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பீஸா பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை ஸ்டே டியூன்.